அன்புக்கும் பண்புக்கும் ஆனந்தத்துக்கும் உடைய அன்பர்களே, தினபூமி நேயர்களே, இந்த மாதம் கார்த்திகை மாதம் 17/11/2025 முதல் 15/12/2025 வரை கார்த்திகை மாதம் 29 நாட்கள். இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய சிறப்பு கார்த்திகை சோமவாரம் 5 திங்கட்கிழமை வருது கடைசி நாள் வரைக்கும். கார்த்திகை சோமவாரம் என்பது சிவபெருமானுடைய சிறப்பான ஒரு அபிஷேக ஆராதனை பூஜைக்குண்டான நாட்கள். அதை நாம் சில கோவில்களில் சங்கு வச்சு சங்காபிஷேகம் பண்ணுவாங்க. அதை நாம் அந்த அபிஷேகத்தை பார்க்கும் பொழுது நமக்கு மனம் குளிரும், உடல் சுகம் பெறும், காரியங்கள் சிறப்பாக நடப்பதற்குண்டான அந்த கருணையும் அருளும் சிவபெருமான் நமக்கு கொடுப்பார். அதுபோக இந்த மாசத்துல கார்த்திகை தீபம், பரணி தீபம், அண்ணாமலை தீபம், திருக்கார்த்திகை தீபம் அப்படின்னு அந்த தீப திருநாள், அது 3ஆம் தேதி 4ஆம் தேதி அப்படின்னு சொல்லக்கூடிய நாட்கள். பௌர்ணமி தீபம், பௌர்ணமி அன்னைக்கு சர்வாலய தீபம், அதுக்கு முதல் நாள் பரணி நட்சத்திரம் பரணி தீபம், பௌர்ணமி தீபம், சர்வாலய தீபம் அப்படின்னு சொல்லி முடிஞ்சா அன்னைக்கு கார்த்திகை தீபம், அடுத்த நாள் பாஞ்சராத்திர தீபம். இதெல்லாம் தீபம். திருவண்ணாமலை தீபம் அப்படிங்கிறது ஒரு டைட்டில். அன்றைய தினம் வீடுகளில் கூடுமான வரைக்கும் தீபாவளி அன்னைக்கு செய்யணும் இதை, ஆனால் யாரும் செய்யறதில்லை. இருந்தாலும் திருக்கார்த்திகை தீபங்கிறது வீடு முழுக்க நாம் சில அலங்காரமாக ஒளி விளக்கை ஏற்றி வைப்பது, அந்த தீபத்துக்கு பூஜை பண்ணுறது, ஆலயங்களில் போய் சர்வாலய தீபத்தில் இந்த அண்ணாமலை தீபம் ஏற்றும் பொழுது சில ஆலயங்களில் சில விசேஷங்கள் நடத்துவார்கள். அதை நாம் போய் கோவிலில் போய் சிவனை தரிசனம் பண்ணுறது, இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயங்கள். வீட்டை கட்டுங்க, வீட்டுக்கு ஒரு பேர் வைங்க, அந்த வீட்டில் விளக்கேற்றுங்க, அனுதினமும் விளக்கேற்றுங்க. உங்களுடைய காரியங்களெல்லாம் நீங்கள் தடங்களாக இருக்கக்கூடிய காரியங்கள்லாம் நல்ல முறையில் சிறப்பாக இருக்கும். கோவிலில் போய் விளக்கேற்றுறீங்களோ இல்லையோ, வீட்டில் விளக்கேற்றுங்க. வீட்டில் விளக்கேற்றுங்கள். நல்ல ஒரு செல்வமும் லாபமும் நல்ல மகிழ்ச்சியான வாழ்வும் நீங்கள் பெற்று உங்களுடைய ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய தோஷத்தை நீங்களே நீக்கிக்கலாம். இந்த கலிகாலம் பிறப்பதற்கு முன்பாக கடவுள் நேரடியாக வந்தார். மகாபாரத கதையை எடுத்துக்கலாம், ராமர் கதையை எடுத்துக்கலாம், இதெல்லாமே எடுத்துக்கலாம். கடவுள் நேரில் வந்தார், சிவனே நேரில் வந்தார். அர்ஜுனனுக்கு அஸ்திரம் கொடுத்தார். சூரியன் குந்தி தேவி சூரியன் அந்த மந்திரத்தை சொல்லி கர்ணன் பிறந்தான். தர்மராஜன் மந்திரன் சொல்லி தர்மர் பிறக்கிறாரு. இந்த மாதிரி பல விஷயங்கள் தெய்வங்களால் நடந்திருக்கு. கிருஷ்ணரே சிவ பூஜை தான் பண்ணுவார், ராமரே சிவ பூஜை தான் பண்ணார். அதுக்கு எடுத்துக்காட்டு சான்று ராமேஸ்வரம். ஆனால் கலிகாலத்தில் கடவுள் நேரில் வரல, நம்ம செய்யக்கூடிய செயல்களில் நான் கூட இருக்கேன் அப்படின்னு சொல்றார். அதுக்குத்தான் இந்த பண்டிகைகள்லாம். சித்திரை 1 வருஷப்பிறப்பு, கண்ணாடி வச்சு பூஜை பண்ணுறது, இது எல்லாமே இது தனியாக ஒரு பதிவே உங்களுக்கு நான் இப்போ இதில் சொல்ல போகிறேன். அதை போல் நீங்கள் இந்த திருக்கார்த்திகை மாதம் 5 சோமவாரம், 5 திங்கட்கிழமை சிவாலயத்துக்கு போய் வழிபடுறது, திருவண்ணாமலை தீபம், பரணி தீபம், கார்த்திகை தீபம், பாஞ்சராத்திர தீபம்னா பெருமாள் கோவிலில் செய்யக்கூடிய அந்த வைகானச தீபம், பாஞ்சராத்திர தீபம். இந்த தீபத்துக்கெல்லாம் கோவிலுக்கு போய் பெருமாளை வழிபடுறது. மகாலட்சுமி அந்த விளக்கில் உட்காருவான், வழிபட்டு வரக்கூடியது. அதை விட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த கார்த்திகை கடைசி ஒரு 27 தேதிக்கு மேலே சுக்கிரன் அஸ்தமனம். இந்த கார்த்திகை அடுத்தது ஆட்டோமேட்டிக்காக மார்கழி மாதம், அது வரைக்கும் சுக்கிரன் அஸ்தமத்தில் இருக்கு. எந்த ஒரு சுப நிகழ்ச்சியும் முடிவு செய்தல் கூடாது,
திருமணம் நிச்சயிக்க கூடாது. தெற்கு பகுதி வாசல், தெற்கு வாசல் குடியிருக்கக்கூடிய இடத்திலிருந்து தெற்கு பகுதியில் இடம் வாங்குவதோ வீடு வாங்குவதோ அந்த மாதிரி ஐடியா வச்சிருக்கிறவங்க ஒரு மாதம் தள்ளி போடணும். ஏன்னா சுக்கிரன் அஸ்தமன காலத்தில் இதெல்லாம் செய்தால் கொஞ்சம் சிரமம். அது என்னங்கிறது தனி. சுக்கிரன் அஸ்தமனம், குரு அஸ்தமனம்னு 2 இருக்கு. மற்ற கிரகங்களுக்கெல்லாம் அஸ்தமனம் நீடிக்காது, ரொம்ப நாள் கிடையாது. இது 1 மாதம் 1.5 மாதம் வர்றது. குரு அஸ்தமனமும் 1 மாதம் முழுக்க இருக்கு. மற்றதெல்லாம் 10 நாளில் மாறி போயிடும். இப்போ சூரியன் புதன் சேர்க்கை, புதனுக்கு அஸ்தங்கம் கிடையாது. ஏன்னா அது எப்போவுமே ரெகுலராக பக்கத்தில் இருக்கிறது. சுக்கிரனும் பக்கத்தில் இருக்கும். இருந்தாலும் சுக்கிரன் சுபகிரகம். அது அஸ்தமனத்தில் இருக்கும் பொழுது நம்ம சுபகாரியங்கள் செய்வதை தவிர்க்கிறது நல்லது. அதுவும் குறிப்பாக எஜுர்வேதத்தில் இருக்கக்கூடியவர்கள், சாமவேதத்தில் இருக்கக்கூடியவர்கள், பிராமணர்கள் கண்டிப்பாக இதை தவிர்க்கணும். குரு அஸ்தமன காலத்தில் ருக்வேதிகள் தவிர்க்கணும் எந்த ஒரு காரியத்தை செய்யும். இப்போ உபநயனம் போடுறது, கல்யாணம் பண்ணுறது, நிச்சயதார்த்தம் பண்ணுறது, இதெல்லாம் ருக்வேதிகள் குரு அஸ்தமன காலத்தையும், மற்றவர்களெல்லாம் சுக்கிரன் அஸ்தமன காலத்தையும் ரொம்ப கண்டிப்பாக பார்க்கணும். சுக்கிரன் அஸ்தமனத்தில் இருக்கும் பொழுது கல்யாணம் பண்ணினா அவங்களுக்குள்ள அந்த இல்லற வாழ்க்கை என்பது கொஞ்சம் கசப்பாக இருக்கும். குரு அஸ்தமன காலத்தில் திருமணம் செய்யக்கூடியவர்களுக்கு பண விஷயத்தில் நிறைய தடுமாட்டம் இருக்கும். கடன் வாங்கி கல்யாணம் பண்ணிடுவாங்க அப்பா அம்மா. அந்த கடன் அடைக்கிறதுக்கு இந்த யார் கல்யாணம் பண்ணாங்களோ அவங்க தான் அந்த கடன் அடைக்க வேண்டிய சூழ்நிலை வரும். இது அனுபவத்தில் நான் பார்த்த உண்மை. அதனால இந்த கார்த்திகை மாதம் இந்த விஷயத்தை கடைபிடிக்கும். அடுத்ததாக 12 ராசிகளுக்கு உண்டான பலனை பார்ப்போம். ராசிக்காரர்கள் அவிட்டம், சதயம், புரட்டாதி 3 நட்சத்திரங்களும் சிறப்பான நட்சத்திரங்கள் தான். ஆனா இந்த பிச்சமா இருக்கக்கூடிய நட்சத்திரம் அப்படின்னு சொல்றது இந்த அவிட்டமும் புரட்டாதி. அப்ப சதயம் மட்டும்தான் முழுசா இருக்கு. அந்த சதய நட்சத்திரத்துக்கு அதிபதியான ராகு அந்த ஸ்தலத்திலேயே இருக்கார், கும்பத்திலேயே இருக்கார். அப்போ அவர் பார்த்து என்ன வேலை செய்கிறாரோ, என்ன பலனை கொடுக்குறாரோ அந்த பலன் இந்த ராசிக்கு முழுசா இருக்கு. எங்கேயாவது போகணும்னு நினைக்கிறீங்களா, நிறைய யோஜனை வரும். ஏதாவது காரியம் செய்யணும்னு நினைக்கிறீங்களா, நிறைய யோஜனை வரும். இல்லை அதை செஞ்சிட்டோமே அது எப்படி நமக்கு சக்ஸஸ் ஆகுமா, லாபம் கிடைக்குமா, இப்போ ஒரு பிட்காயின்ல அப்படின்னு ஒரு வியாபாரம் சொல்கிறாங்க, இல்லை ஷேர் மார்க்கெட் சொல்கிறாங்க. பணம் போட்டுட்டோம், அது நல்ல முறையில் இருக்குமா, இருக்கும். அதாவது உங்களை அதிர்ஷ்டத்துக்கு கொண்டு போறதுக்கு ராகு தயார். அதிர்ஷ்டம் கொடுக்க ராகுங்கிறவரு அதிர்ஷ்டத்தை கொடுக்க தயார். ஆனா கொடுத்தது எவ்வளவோ அதை விட பல மடங்கு 2 மடங்கு அவர் பிடிக்கிறார். இதை பார்த்துங்க. இது எல்லா விஷயத்திலையும் கொடுத்தது என்ன, படிப்பு, நல்ல படிப்பு படிக்கணும்னு நினைச்சீங்க, இவ்வளவுதான் கொடுத்தாரு. அதுக்கு மேல இவ்வளவு படிக்க முடியாது. இப்ப நல்லா படிச்சுட்டு இருக்கீங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், இதை பெருசா எடுத்துக்க வேண்டாம். நல்லா ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கக்கூடிய ஒரு பொண்ணு நல்லா படிச்சுட்டு இருக்கு. ஸ்கூல் ஃபர்ஸ்ட்டு, டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட்டு, இல்லை ஒரு ஸ்டேட்ல ஒரு ரேங்க்கு, இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய ஒரு பெண். அந்த பெண்ணு நல்லா படிச்சுட்டு இருக்கிற பெண்ணை திடீர்னு ஒரு நாள் நண்பர்களால, கூட இருக்கக்கூடிய நண்பர்கள், படிக்கக்கூடியவர்களால அந்த பெண்ணு திடீர்னு காதல் வசப்படுறது, காதலில் விழுந்துருது. இந்த அரசியலில் குதிக்கிறேன்னு சொன்ன மாதிரி காதலில் குதிச்சிடுறது. படிப்பு போச்சு, பேர் போச்சு, புகழ் போச்சு, எல்லாம் போச்சு இந்த ராகுனால. அடுத்தது திருமணம். அந்த விஷயத்தெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்து பார்த்து பண்ணினாலும் போய் 2 மாசத்துல கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகுது. ஆனால் கிடைச்ச மாப்பிள்ளை யாருக்குமே கிடைக்காத மாப்பிள்ளை, இல்லை யாருக்குமே கிடைக்காத பொண்ணு கிடைச்சது. இவங்களுக்குள்ள அது கருத்து வேறுபாடு ஒத்துக்கல. இதெல்லாம் ராகுனுடைய தாக்கம். அது இந்த ராசியிலேயே இருக்கு. ஆக கும்பராசியில நிறைய அதிர்ஷ்டம் இருக்கு. ஆனால் அந்த அதிர்ஷ்டத்துக்கு பின்னாடி எல்லாமே மன சம்பந்தப்பட்ட விஷயத்துல தாக்கம் வரும். அதனாலதான் சொல்றேன், தயவு செஞ்சு படிப்புங்கிற விஷயத்தை தவிர சிறு வயதுக்காரர்கள் வேற எதுலேயுமே நுழையக்கூடாது. சினிமா சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஒரு
18 வயசுலேருந்து 30 வயது வரை இருக்கக்கூடிய பெண்கள் சினிமா சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருந்தீங்கன்னா உங்களை நீங்கள் எந்த அளவுக்கு பாதுகாத்துக்கணுமோ அந்த அளவுக்கு பாதுகாத்துங்க. உங்களை கூட இருந்து உங்களை ஒரு பெரிய பள்ளத்தில் தள்ளுறதுக்கு ரெடியாக இருப்பாங்கன்னு அர்த்தம், பார்த்துங்க. அதே போல் அலுவலகத்தில் அட்மினிஸ்ட்ரேஷன் இல்லை ஒரு ஐடி ஃபீல்டில் இருக்கிறீங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே இதே தான். கூட இருக்கிறவங்ககிட்ட ஜாக்கிரதையாக இருங்க. இந்த மாதத்தில் சில எதிர்பாராத சில கெட்ட பேர் வர்றதோ, உங்களால் வேலை செய்ய முடியாத சூழ்நிலை வர்றதோ, உங்களுக்கு ஒரு மதிப்பு கெடுக்கக்கூடிய வகையில் சில காரியங்கள் நடக்கிறதோ உங்களுக்கு நடக்கும். குறிப்பாக நகரத்திலே இருக்கக்கூடியவர்கள், ஒரு மெட்ரோபாலிட்டன் சிட்டின்னு இருக்கக்கூடிய பெரிய பெரிய ஊரில் இருக்கிறவங்க எந்த ஒரு எக்ஸ்ட்ரா விஷயத்துக்கும் போகக்கூடாது. பின்னாடி ஆபத்து உண்டு. திருமணமாச்சு, கணவன் மனைவி உறவு ரொம்ப நல்லா இருக்கும். எந்த ஒரு குறுக்க வேற ஒரு நபர் குறுக்க உள்ள வராத இருக்கிற வரைக்கும், குறுக்க வராத இருக்கிற வரைக்கும்னா தப்பா இல்லை. என்னன்னா திடீர்னு நல்லா போயிட்டு இருப்பீங்க, வீடை விட்டா ஆஃபீஸு, ஆஃபீஸை விட்டா வீடுன்னு இருக்கிறவங்க, குடும்பம் இருக்கிறவங்க, குடும்பத்தை விட்டா உத்தியோகம், உத்தியோகத்தை விட்டா குடும்பம், குழந்தைகள் இருக்கக்கூடியவர்கள் திடீர்னு யாராவது வந்து அங்கே போகலாவா இங்கே போகலாவா அப்படின்னு கூப்பிடக்கூடாது. அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. முன்பின் தெரியாதவர்களோட பழக வேண்டாம், முன்பின் தெரியாதவர்களோட வெளியில் போக வேண்டாம். இது திருமணமாகி 40-45 வயசு வரை இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள். உத்தியோகம் சிறப்பாக இருக்கும், வியாபாரம் நன்றாக இருக்கும், லாபம் உண்டு. மார்க்கெட்டிங் துறையில் இருக்கிறவங்களுக்கு மார்க்கெட்டிங் ஃபீல்டு நல்லபடியில் இருக்கும். குடும்பத்துக்காக உழைப்பும் சில சந்தோஷங்களும் கிடைக்கும். கடன் தொல்லை, எப்பவோ வாங்கின கடன் தொல்லை இப்பொழுது உங்களை பாடாகப்படுத்தும். கடனை அடைக்கக்கூடிய மனப்பக்குவம், அந்த பணம் தன்மை உங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அதனால் சங்கடப்படாமல் கொஞ்சம் சமாளித்து கடன் அடைக்கிறது நல்லது. வெளியூர் பிரயாணங்களை தவிர்ப்பது நல்லது. குடும்பத்தில் வயதானவர்கள் குடும்பத்தோடு மட்டும்தான் இருக்கணும், வெளியூர் எங்கேயும் போகக்கூடாது. சண்டை சச்சரவுகள் இல்லாத குடும்பம் அந்யோன்யமாக இருக்கிறதும், சில குடும்பத்தில் தனி குடித்தனம் போகிறது உண்டான சூழ்நிலைகளும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது பிரிந்து அப்பா அம்மா மகன் மகள் அப்படி தனித்தனியாக இருக்கக்கூடிய சூழ்நிலை. இது வரைக்கும் ஒத்துமையாக இருந்தீங்கன்னா கொஞ்சம் சில விஷயங்களுக்காக பிரிந்து இருக்கிறது நல்லது. அதே போல் சொந்த வீட்டுக்கு குடியிருக்கிறவங்க திடீர்னு வாடகை வீட்டுக்கு போகக்கூடிய அந்த எண்ணம் செயல் இந்த மாதத்தில் வந்துடும். அதை தவிர்க்கிறது நல்லது. அதெல்லாம் ஜாதகத்தை பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும். சொந்த வீடு கட்டினேன், சொந்த வீடு கட்டி வந்ததுக்காக எனக்கு சரியில்லை, வீடு கடன் வாங்கி வீடை கட்டினேன், அந்த கடன் இப்போ எனக்கு ரொம்ப தொல்லையாக இருக்குது, வீட்டை விற்க போகிறேன். இதெல்லாம் கிடைச்சதை பிடிச்சிக்காம கை நழுவ விடக்கூடிய விஷயங்களெல்லாம் எப்பவுமே செய்யக்கூடாது. கடவுள் வந்து உங்களை வீடு கட்ட சொல்கிறார், வீடு கட்டுறீங்க, அதை போய் கடனுக்கு அங்கே குடியிருக்கவே முடியாமல் வாடகை கொடுறதோ விற்கிறதோ மகா பெரிய தப்பு. முன்னாடியே நீங்கள் பார்த்துடணும், நிலம் வாங்கலாமா, கடன் வாங்கி வீடு கட்டலாமா, அந்த வீடு நமக்கு நிலையாக இருக்குமா, எந்த தேதியில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், எந்த தேதியில் வாங்கணும், இதெல்லாம் தனிப்பதிவாகவே கொடுத்துருக்கேன். அதை பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி அசையும் அசையா சொத்துக்களை வாங்குறது நல்லது. சனி திசையில் ராகுபத்தி இருக்கிறவங்க ஒரு வாகனம் வாங்குறீங்க, பெரிய வண்டி, நீங்கள் உல்லாசத்துக்காக உங்களுடைய சொகுசுக்காக ஒரு கார் வாங்குறீங்க. அந்த காருனால எவ்வளோ கட்டங்கள் வருங்கிறத தெரிஞ்சுக்கணும். அது உங்கள் ஜாதகத்தில் ராகு நன்னா இருக்கா, ஓகே வாங்கலாம். இல்லைன்னா கடனை வாங்கி வண்டியை வாங்கிறது, அந்த வண்டியை சீக்கிரம் கொடுத்துட்றது, அடிமாட்டு விலைக்கு விற்கிறது, அடிமாட்டு விலைக்கு வீட்டை விற்கிறது, இதெல்லாம் ஜாதகத்தில் இருக்கிற கோளாறுகள். வாங்க தூண்டும், அனுபவிக்க தூண்டாது, விற்க தூண்டும். அதனால வாங்கினா நம்ம அனுபவிக்கணும் ஸ்டாண்டர்டா. இதை மட்டும் தெரிஞ்சுங்க. வயதானவர்கள் ஏதாவது ஒரு வகையில் வருமானம் பார்க்கறது, உத்தியோகம் பார்க்கறது நல்லது. தனிமையாக இருக்க வேண்டாம். மீண்டும் சந்திப்போம்.